கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, இன்று 3ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு கண்டி மடவள பகுதியில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய கிட்னி நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரருடைய கிட்னி நோய் பொருத்துவதற்காக வேண்டி அதனுடைய பணத்தொகையை திரட்டுவதற்காக வேண்டி ஒரு வீடியோ கிளிப்பை பதிவிடுவதற்காக வந்திருக்கின்றேன். எனது பக்கத்தில் இருக்கக்கூடிய மடவளையைச் சேர்ந்த ஒரு பள்ளிவாசலுடைய பேசிமாம் ஹக்கீம் மௌலவி எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அதே போல நோய்வாய்ப்பட்ட சகோதரருடைய கணவன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரர் நபீஸ் என்ற சகோதரர் அவரும் பக்கத்தில் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக இருக்கும் இந்த நோய்வாய்ப்பட்ட இந்த சகோதரி இவங்களுடைய அறுவை சிகிச்சைக்காக வேண்டி கிட்னி மாற்றுவதற்காக வேண்டி கிட்டத்தட்ட 90 லட்சம் தேவைப்பாடுகள் இருக்கின்றது. தற்போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால 40 லட்சம் ரூபாய் அல்லாஹ்வுடைய உதவியால இது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 50 லட்சம் தேவைப்பாடுகள் இருக்கின்ற சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் யூகேல இருக்கக்கூடிய மடவளையைச் சேர்ந்த சகோதரர்களுடைய உதவி மூலமாக கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் அங்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் அதனுடைய பணத்தை திரட்டி அதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க. அந்த மடவளையைச் சேர்ந்த சகோதரர்கள் ஏராளமான விடயங்கள் யூகேல இருக்கக்கூடிய சகோதரர் செய்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த சகோதரருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும், நீண்ட ஆயுள் குடிக்க வேண்டும். அதே போல ஜிம்மா பள்ளி மடவள பெரிய பள்ளி ஜிம்மா பள்ளியுடைய வசூல் 5 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணப்பட்டிருக்கிறது. மற்ற ஏனைய சகோதரர்கள் சதக்கா மூலமாக எல்லா பகுதிகளிலும் இருந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் இந்த வசூலுக்கு அல்ஹம்துலில்லாஹ் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 40 லட்சம் ரூபாய் சகோதரர்களே. அதனால நம்ம ஒவ்வொருத்தர்களும் நாம் இன்றைக்கு கவலைப்படணும். இந்த சகோதரருடைய விடயத்தை நினைச்சு இன்றைக்கு நிர்வாகம், முழு குடும்பமும், முழு ஊரும் இன்னைக்கு எவ்வளவு கைசலப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நாளுக்கு நாள் ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கக்கூடிய இந்த கிட்னி நோய், அதே போல ஹார்ட் பேஷண்ட், எத்தனையோ விடயங்கள் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த நிலைமை ஒவ்வொன்றையும் ஏற்படுத்துபவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் ஏன் ஏற்படுத்துறால் சல்லி உள்ளவங்க என்ன பண்றாங்க என்ற பார்ப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் நோயை கொடுக்கிறான் சகோதரர்களே. உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு ஊர் சகோதரர்களே. கை வந்து மடவல் என்றால் கால் வந்து அக்குரணையா இருக்கும். ஒவ்வொரு பாதியும் ஒவ்வொரு ஊர்களாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு வேதனை வரும்போது மற்ற உறுப்புகள் எவ்வளவு வேதனைப்படுமோ அந்த அளவு வேதனைப்படணும். ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மடவல்ல ஏராளமான விடயங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தனவந்தர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. அனைத்து ஊர்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் ஒரு சகோதரருக்கு கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் தேவைப்பாடுகள் இருக்குது மடவல்ல பகுதியில் சகோதரர்களே. எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். அதனால ஒவ்வொரு ஊர்களில் நாம ஒவ்வொரு உறுப்புகள் கவலைப்படுவது போல ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கக்கூடியவங்க நாங்க அடுத்த ஊர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாறணும் சகோதரர்களே. இன்னைக்கு இவரோட குடும்பத்தில் எவ்வளவு கவலைப்படுவாங்க. இந்த கிட்னி நோய் வருவது சகோதரர்களே எங்களோட ஹயாத்து எந்த அளவு முடியும் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்க்கு மாத்திரம் தான் தெரியும். அதே போல இந்த கிட்னி நோய் என்பதும் எங்களோட மகளோட கல்யாண கிட்டத்தில் இருக்கும், புது வீடு கட்டியிருப்போம், கிட்டத்தில் போக இருப்போம், திடீர்னு ஒரு காய்ச்சல் வரும் சகோதரர்களே. போய் செக்அப் பண்ணி பார்த்தா 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கும். எங்களுக்கு நினைத்த அளவு சாப்பிட முடியாது, நினைத்த பயணம் போக முடியாது. மனைவிக்கு நோய் ஏற்பட்டால் முழு சொத்துக்களை விற்க வேண்டிய நிலைமை சகோதரர்களே. எத்தனையோ இடங்கள்ல நான் பார்த்திருக்கின்றேன். முழு சொத்தையும் இழந்தவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த சகோதரரும் அழகான முறையில் கவர்மெண்ட்டுகள் செய்து வண்ணமாக இருந்தாங்க. இன்றைக்கு மனைவிக்கு நோய்வாய்ப்பட்டாங்க. இன்றைக்கு அந்த கவர்மெண்ட்டை மூடப்பட்டு இந்த மனைவியுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக இன்றைக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை சகோதரர்களே வெறுமனை 70-80 வயதுக்குள்ளாட முடிஞ்சிடும். ஆகிரத்தினுடைய வாழ்க்கை நீண்ட கால ஒரு வாழ்க்கை இருக்கு சகோதரர்களே. இந்த வாழ்க்கைக்காக எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்னுடைய பிள்ளையை நான் காப்பாற்றணும், என்னுடைய மனைவியை நான் காப்பாற்ற வேண்டிய எவ்வளவு முயற்சி செய்யறாங்க. ஆனா நாளை சொர்க்கத்தில் நிரந்தரமான வாழ்க்கைக்கு வேண்டி நாங்கள் அதுக்குண்டான தயார் செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் இந்த மாதிரி தான தர்மங்களை செய்து அந்த சொர்க்கத்தில் பெரிய இடத்துகள் அடைந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நாம் ஒவ்வொருத்தர்களும் எங்களோட நோய்வாய்ப்பட்டவங்க ஒவ்வொருத்தர்களும் இந்த சதக்கா மூலம் நோய்களை குணப்படுத்த முடியும் சகோதரர்களே. எத்தனை பேர் இல்லாத நோய்கள் வந்து தீராத வைத்தியம் செய்து எவ்வளவு வைத்தியங்கள் செய்து அந்த நோய்களுக்கு எந்தவித பலனும் இல்ல, கொடுக்கப்பட்ட சதக்கா மூலம் பயனடைந்து இருக்கிறாங்க. அதனால் அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சகோதரருடைய வாழ்க்கைக்காக இந்த சகோதரருடைய இந்த கிட்னியை பார்ப்பதற்காக வேண்டி நாம் ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குதோ இவங்களுக்கு கொடுக்க சகோதரர்களே. ஏன் நான் பள்ளி நிர்வாகத்துல பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த பேசி மாமனை ஏன் வர சொல்லணும்டா சகோதரர்களே. இன்னைக்கு ஏராளமான ட்ரீட்மெண்ட்டுக்காக வீடியோக்களை போடுறாங்க. அவங்க சேர்க்கப்பட்ட தொகை யாருக்கும் தெரியா, எந்த அமௌண்ட்டும் தெரியா. மாஷாஅல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய இந்த சகோதரரும் நல்ல சகோதரர், மாஷாஅல்லாஹ் அவங்களோட குடும்பமும் நல்ல குடும்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலமாவை ஏன் இந்த இடத்துக்கு வர சொல்லணும்டா சகோதரர்களே. இவருடைய கண்டென்ட் நம்பரை போடுவேன், ஹக்கீம் மௌலவியோட நம்பரை போடுவேன். யாருக்கும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் என்றால் எவ்வளவு
சேர்க்கப்பட்டது என்பதை இந்த ஹசரத் மூலம் நீங்க அறிஞ்சு கொள்வீங்க. அவங்களுக்கு எவ்வளவு சேர்க்கப்பட்டது சகோதரர்களே. இன்றைக்கு எத்தனையோ இடங்களில் நினைச்ச மாதிரி லட்சக்கணக்கில் சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்த்து முடிவில்லை சகோதரர்களே. அடி வாங்கினவர்கள் இருக்கிறாங்க. அதனால நான் ஒவ்வொரு ஊர்களிலையும் இந்த மாதிரி வீடியோ கிளிப் போடுறேன்டால் ஏன் நிர்வாகத்தை கூப்பிடுறேன்டா சகோதரர்களே. நிர்வாகத்தை கண்டென்ஸ் மாசல் அனைவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால நாங்கள் ஒவ்வொருத்தரும் உதவி செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். இந்த குடும்பத்துக்காக நாங்கள் அதிகமாக துவா செய்து கொள்வோம். இந்த ஊர் மக்களுக்காக அதிகமாக துவா செய்து கொள்வோம். ஏராளமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் பொறுமையை கொடுக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. பள்ளி நிர்வாகம் உட்பட ஊர் மக்கள் ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலே சகோதரர்களே குறைந்தபட்சம் எங்களால் முடியுமான அமௌண்ட்டை போட்டு இந்த அமௌண்ட் இடையில வரக்குள்ள திரும்ப அப்டேட் பண்ணுவோம். நாங்கள் திரும்ப எவ்வளவு சேர்ந்திருக்கின்ற சகோதரர்களே. அதனால ஒவ்வொருத்தர்களும் இந்த குடும்பத்துக்காக உதவி செய்வோம். இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அந்த சகோதரருடைய போட்டோஸ்கள் கீழே போய் கொண்டிருக்கும் பாருங்க சகோதரர்களே. ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுடைய ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் கீழே இருக்கும். அதுகளை பார்த்து இன்ஷா அல்லாஹ் தொலைபேசி மூலம் அந்த சகோதரன் தொடர்பு கொண்டு நீங்க பணம் போடாட்டி சகோதரர்களே அந்த சகோதரியோட எடுத்து ஒரு வார்த்தை பேசுங்க. உங்களோட நிலைமைக்காக துவா செய்யுங்க சகோதரர்களே. எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. குறைந்தபட்சம் கோடாவது எடுத்து அந்த சகோதரியை பேசி துவா செய்து கொள்ளுங்க சகோதரர்களே. ஒவ்வொருத்தரும் உதவி செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி